ஒரு நண்பருக்கு கடந்த 12 ஆண்டுகளாக மலச்சிக்கல் பிரச்சனை உண்டு. அது அவருக்கு எந்த விதமான மருத்துவ சிகிச்சையிலும் அவருக்கு குணம் கிடைக்கல. அதாவது நேச்சுரோபதி, அடுத்தது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காருங்க. ஸ்கேன் செய்து பார்த்தாலும் எந்த விதமான பாதிப்புகள் இல்லை. ஆனால் உடலில் அந்த மாந்திரிக ரீதியாக ஏதோ பாதிப்பு இருக்கிறதாகவும், அந்த மாந்திரிக ரீதியாக மட்டும் நீங்குது சில நாட்களுக்கு, பிறகு திரும்பவும் பாதிக்குது. இது மாதிரி இருக்க வாய்ப்புண்டா? அதை நீக்குவதற்கு ஏதாவது வழி உண்டு? நீங்கி விட்டுதா? கொஞ்சம் ஒரு சில நாட்களுக்கு நீங்குதுங்களா, அப்புறம் திரும்ப அதே மாதிரி நீடிக்குதுங்களா? அது அதையே திருப்பி தொடர்ந்து செய்யறது. எந்த செயல்னால நீங்குதோ குறையுதோ அதையே திருப்பி செய்யறது. கேள்வி கேட்டு கேள்விக்கு பதில தெரிஞ்சுக்கலான்றதுல வாழ்க்கை பிரச்சனை தீராது. வாழ்க்கையில் பிரச்சனை என்ன, அது உடல் சம்மந்தப்பட்டதா மனம் சம்மந்தப்பட்டதா, அது தீர்க்கக்கூடியவங்க தெரிஞ்சவங்க யார், அவரோட கலந்து பேசி டாக்டரோ அல்லது மற்ற அறிவாளிகளையோ கலந்து அதை அவங்க என்ன உங்களுக்கு வழி சொல்கிறாங்களோ அப்படி செய்த பிறகு தான். இந்த கேள்வியை மாத்திரம் கேட்டுக்கிட்டே போவாங்க சிலர். 50 பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் 50 பேரையும் கேட்டுருப்பாங்க ஏற்கனவே. இன்றைக்கி ஒருத்தர் யாராயிலும் ஒருத்தர் அந்த ஒரு சாமியார் இருக்காருங்க, அங்கே போய் அதையே கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் என்றைக்குமே பதில் வராது, வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. என்ன முறையில் நான் நடந்து கொள்ளணுன்ற எண்ணத்தோடு கேட்குறாங்க பாரு, அவங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிடும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.